இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். அமைதியான ஒரு கிராமத்தில் மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். பசுமையான வயல்கள் அந்த கிராமத்தின் அழகை அதிகரித்தன. அருண் என்ற இளைஞன் அனைவருக்கும் உதவி செய்து நல்ல பெயர் பெற்றான். அவன் எப்போதும் பிறருக்காக உழைத்தான். கருணாகரன் அருணின் நல்ல மனதை பார்த்து பொறாமைப்படினார். அவனை எப்படியாவது துன்புறுத்த வேண்டும் என்று நினைத்தார். ஓர் இரவில் கருணாகரன் அருணின் வயலில் சென்று பயிர்களை கெடுத்தார். யாருக்கும் தெரியாமல் அங்கிருந்து வெளியேறினார். அடுத்த நாள் காலை அருண் வயலுக்கு வந்து பார்த்தான். பயிர்கள் சரியாக இல்லாமல் இருப்பதை கண்டு கவலையடைந்தான். சில நாட்களில் கருணாகரன் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டார். கிராமத்தில் யாரும் அவருக்கு உதவ முன்வரவில்லை. அருண் இதை அறிந்து அவருக்கு உதவ முடிவு செய்தான். துன்பம் செய்தவராக இருந்தாலும் உதவ வேண்டும் என்று நினைத்தான். அருண் கருணாகரனை மருத்துவரிடம் அழைத்து சென்றான். அவருக்கு தேவையான சிகிச்சையை செய்து வைத்தான். கருணாகரன் தனது தவறை உணர்ந்து அருணிடம் மன்னிப்பு கேட்டார். அருணின் நல்ல மனதைக் கண்டு அவர் வெட்கப்பட்டார். அருண் அவரை மன்னித்து மீண்டும் நண்பனாக ஏற்றுக்கொண்டான். அந்த நாள் முதல் கருணாகரன் நல்லவராக மாறினார். நெறி துன்பம் செய்தவரை தண்டிப்பதற்குப் பதிலாக அவர்களுக்கு நன்மை செய்தால் அவர்கள் வெட்கப்படுவார்கள்.